அனைவருக்கும் வணக்கம். விஜயினுடைய அரசியல் வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டே தான் நான் பார்க்குறேங்க. காரணம், அவர் கொடுக்கின்ற அறிக்கை, அவர் கொடுக்கின்ற பேட்டி எல்லாம் பார்க்கின்ற பொழுது சிறப்பாக இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியுது. அப்படின்னா இப்போ ஒரு 2 செய்திகளை பார்ப்போம். அவர் ஒரு செய்தி என்ன சொல்கிறாருன்னா, ஊழல் பட்டியல் நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் ஆட்சி புரிந்தவர்களுடைய ஊழல் பட்டியலை நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப திமுகவில் அவர் தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கு எதிரியே திமுக தான் சொன்னார். அதே போல் அண்மையில் அதிமுகவோட எந்த இதுவும் உறவு இல்லை, தொடர்பு இல்லை, நீங்கள் மக்களை குழப்ப வேண்டாம்னு அப்படியும் ஒரு செய்தி வந்துருச்சு. அடுத்தபடியாக 3வது புதிய கூட்டணி அமைக்க ஒரு திட்டம் வச்சிருப்பதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப அவர் அரசியலில் ரொம்ப தெளிவாக தான் பயணிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் திமுகவும் சரி, அண்ணாமதிமுக திமுகவும் சரி கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மோரால சேமாக தான் இருக்கும். ஆனால் 2 மாபெரும் கட்சிகள் ஒவ்வொரு கட்சியிலும் உள்ள அந்த தொண்டர்கள் 99% மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. அது முதல்ல நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கட்சிகளுடைய இயக்கத்தினுடைய சாராம்சம் அப்படிதான். ஏன்னா நானும் அதில் பயணித்திருக்கிற காரணத்தால் மாற்றி போட மாட்டாங்க. அடுத்தபடியாக 2ம் மிக பலம் வாய்ந்த கட்சியை நீங்கள் எதிர்த்து ஒரு புதிதாக ஒரு கட்சி உருவாக்கி உடனே முதலமைச்சராக நம்ம ஆயிட முடியும் அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒன்று. கூட்டணி இல்லாமல் நீங்கள் இந்த வதந்தி பரப்புனாங்க இல்லையா அதிமுகவோட, அப்படி இருந்தால் ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் தனிச்சா நின்று நீங்கள் தனியாக கூட்டணியில் என்னென்ன சின்ன சில்லற கட்சிகளாக நீங்கள் சேர்த்து நீங்கள் ஆட்சி பிடிப்புங்கிறதுலாம் கொஞ்சம் சாத்தியமற்றதாக தான் நான் கருதுகிறேன். அதே போல் இந்தியாவை பொறுத்த மட்டும் சினிமா துறையிலேருந்து என்டிஆர் மட்டும்தான் கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சராக பதவியேற்றார். காரணம்னா அவ்வளோ செல்வாக்கு அவருக்கு இருந்தது. கட்சி ஆரம்பித்த உடனே அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனார். அதே நேரத்தில் இங்கே எம்ஜிஆர் சொல்லிட்டு இருப்போம், எம்ஜிஆர் அப்படி இல்லை. 30 வருடத்துக்கு மேலாக காங்கிரஸ், திமுக இப்படி இந்த கொள்கையிலேயே இருந்து ஆட்சியில் அவர் பொறுப்பேற்று அதன் பிறகு கொஞ்சம் சங்கடத்தால் வெளியே தான் அவர் கட்சி ஆரம்பித்தாரே தவிர அவர் திடீர்னா கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகலைங்கிறத விஜய் உணர வேண்டும். 2வது இவரை சிந்தித்து பார்த்தால் இவருக்கு ஒரு சவால் சொல்கிற போல தான் இவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அதே நேரத்தில் விஜய் இன்னும் ரொம்ப சிந்தித்து நல்ல கோட்பாடுகளையும் நல்ல சிந்தனையோடும் மக்களுக்காகவே உழைக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோடு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.